பணிந்திருக்க நீ எனக்கு நல்வரம் தருவாய் தேவா தேவா கலியுகத்தின் பிரிவினங்கள் போராட்டங்கள் அவ்வப்போது புதுமையாக சூரன் தாரங்கள் சிங்கமகன் அகமிகை என்று சொல்லப்பட்ட அசுரன் உருவாகி இந்த அசுரனை வல்லவால் தேவர்களாம் இன்சித்து வருகின்றார்கள். இவர்களும் சூரனுடைய ஆணவத்தை குறைக்க வேண்டும் என்றாக என் தந்தை சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறக்க யாருக்கு அது குறுகுறுக்கு வருது? அந்த நெற்றிக்கண்ணிலே 6 தீப்பொறிகளாக தெரித்தது. 6 தீப்பொறிகளும் வாய்ப்பு தாங்க முடியாமல் கங்கையில் விட செய்தார். கங்கையும் தாங்க முடியாமல் சரவண பொய்கள் விட அந்த சரவண பொய்களை 6 தீப்பொறிகளும் 6 கார்த்திகை மலர்கள் மாறி தாமரை மலர்களே வந்து கார்த்திகை பெண்களால் அமுத பால் உண்டு வளர்ந்து வேலைகளின் தாய் ஆதிபராசக்தி அரவணைத்தார்கள். அருவமும் உருவமாகி அனாதையாய் புலவன் ஒன்றாய் பிரம்மபாய் நின்று ஜோதி பிளம்புதல் மேனியாகி கருணை கூறுமுகங்கள் ஆறும் கரங்கள் விழுவம் கொண்டு ஒரு முருகன் உதிஷ்டன சமைக்க என்று பொன்முனைக்கிறங்க. என் தாய் ஆதிபராசக்தி அரவணைத்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி 3 வேல் பெற்றேன். இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி 3 வேற்று ஞானவேல் பெற்று சூரனை 2 கூறாக பிளந்து ஒரு பக்கம் சேவல் கொடியாகவும் மற்றொரு பக்கம் மயிலாகவும் அன்றே சூரவனுடைய ஆணவத்தை குறைத்து கிரியாசக்தி என்ற தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்திலே திருமணம் முடித்து இச்சாசக்தி சுந்தரவள்ளியை மனமுடிப்பதற்காக இந்த கலிகாசன கம்பனாகவும் சிவமைந்தனாகவும் காட்சியளித்து வரக்கூடிய பக்தருக்கெல்லாம் அருளாடித்துக் கொண்டு கொண்ட நல்ல வேளையிலேயே சிவபா வேளைகளை இந்த திருச்சபையிலே இன்னைக்கு ஒரு அற்புதமான இந்த திருச்சபை இந்த மக்கள் அனைவரும் காணாத கண்கள்லா காட்சியாக என்னை பார்ப்பதற்காக தமிழுக்கென்ற உயிர் கொடுத்து முருகாபுரம் என்று எனக்காகவே உலகமெங்கும் தமிழ் வாடி தமிழ்கடல் முழுப்பெருமானுக்கு பெருமை சேர்த்து ஔவையார் என்னை நாடி தேடி வருகின்றார்கள். அவர் கால் பாதம் பட்ட இடம் புண்ணிய பூமியாக மாறி இவரை காண கண்களா காட்சி காண வந்திருக்கும் பக்தர்களுடைய அத்தனை பெண்களுக்கும் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைத்து நோயில் நொடியில்லாமல் சகல செல்வத்தோடு நீண்ட ஆயினும் விழுந்து செல்வத்தோடு எல்லாம் வல்ல கூச்சாத்த ஐயனாருடைய நிலைமையாலும் பரிவான தெய்வங்கள் அத்துணை தெய்வத்துடைய அனுக்கிரகங்கள் அனைவருக்கும் கிடைத்து மென்மேலும் வாழ்ந்து வளம் பெற்று உயர்கள். ஒன்று வட்டால் ஒன்று வாழ்வு வருகின்றால் அவை அவையை கண்டு மகிழ்ச்சி அடைவோம். மன்னன் மைந்தர்களுக்கு சொந்தக்காரர் அங்கே ராஜ நடிகராக வீட்டிருக்கின்ற முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு தன்ராஜ் குடும்பத்தின் சார்பாக பொன்னடையும் நினைவு பரிசும் கொடுத்து பாராட்டப்படுகிறார்கள்.
5 கரை பங்காளிகள் சார்பாக பொன்னாடை ஊர்த்தி. திருவாரூரை சேர்ந்த அன்பு தெய்வத்திரு மாமா கருப்பையா அவர்களுடைய புதல்வன் சதீஷ் அவர்கள் இங்கு ராஜ நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மச்சான் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பில் கொடுத்து பெருமெடுத்துள்ளார்கள். அருமை தம்பி முருகம்பட்டியை சேர்ந்த ஆமா அவங்க மகளுதான் இவர் கல்யாணம் திருமணம் செய்திருக்காரு. ஆமா மருமை அவர்களுக்கு மாமனார் அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவித்து கொடுக்கிறார்கள். இங்கு ராஜ நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை பாசமுக அன்பு மச்சான் நாய்த்தான்படி சேர்ந்த முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த வரைய யமுனா தவமணி சார்பாக ஆமா உங்க தங்கச்சி 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தினார்கள். இதை வாங்குப்பா. வாணியங்குடியை சேர்ந்த ராமச்சந்திரன் சரவணன். ஆமா இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல மாதவ மாதிரி சின்ன வயசுலயே நாடகர் போட்டு வளம் வந்தவர். ஆமா ராமச்சந்திரன் எத்தனை வருஷம். ஆமா வாணியங்குடியை சேர்ந்த ராமச்சந்திரன் சரவணன் சார்பாக வாணியங்குடி சரவணன் அண்ணன் சார்பாக 20 சார்பாக 101 ரூபாய் கொண்டாங்க. அன்பளிப்புல சீக்கிரம் கொண்டாந்து கொடுங்க. அன்பு தம்பி தெய்வத்திரு கார்த்தி, அன்பு சித்தப்பா அர்ச்சனன், கண்ணகி இவர்கள் குடும்பத்தின் சார்பாக முருகனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மச்சான் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு பெருமைப்படுத்தினார்கள். ஆமா இதை ரொம்ப சொல்லியான நான் இந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கு காரணமே எங்க மச்சானுடைய ஒரு பங்கு. ஒரு நடிகன் ஒரு உயரத்தை எட்ட வேண்டும் என்றால் ஒருவருடைய உறுதுணை கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா அவர்களுடைய ஒரு புத்திமதி சொல்லாத அறிவுரையாவது வேணும். அப்பதான் அந்த இடத்துக்கு வர முடியும். எனது ஆசிரியர் வேம்பத்தூரை சேர்ந்த ரவிபாலன் அண்ணன். ஆமா அதுக்கடுத்து எங்க மச்சான் என்னை ரொம்ப சிரமப்பட்டு எனக்காக நிறைய நாடகங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் என்னை ரொம்ப இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது எனக்கு குரு வேம்பத்தூரை சேர்ந்த ரவிபாலன் அன்பு அண்ணன் அவர்களாக இருந்தாலும் எங்கள் மச்சான் எனக்கு ரொம்ப உறுதுணை. இதில் நிறைய பேருக்கு உறுதுணை இருக்குது. நான் இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைகிற காரணமே எங்கள் மச்சான் நம்பிராஜ மச்சான், இவருடைய தம்பி, எங்கள் மாமா சமூகம், அப்புறம் கிளச்சொப்பட்டியை சேர்ந்த நாகராசு, அப்புறம் முரளி. ஆமாம் எங்கள் பயலுக்கு பூராமே எல்லாருமே காரணம். நாங்கள் கபடி விளையாண்டு வரும்போது பஸ்ஸில் அப்போல்லாம் இருசக்கர வாகனத்துலலாம் கபடிக்கு போக மாட்டோம், பஸ்ஸில் தான் போவோம். கூட்டமாக இருக்கும், படியில் உட்காந்து இருக்கும்போது நான் பாட்டு படிக்கிறதுமே எல்லாம் பூரா பஸ்ஸில் போட்டு தாளம் போட்டுக்கிட்டே வருவாங்க. அப்படிலாம் கடந்து நான் இந்த இடத்துல வந்தவன். அதுக்கு எங்கள் மச்சானும் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு. எனது சார்பாக எனது குடும்பத்தின் சார்பாக அன்பு மச்சான் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடையை அணிவித்து கௌரவப்படுத்துகிறேன். அருமை அண்ணன் தெய்வத்திரு வேம்பத்தூரை சேர்ந்த மறைந்த எனது வாத்தியார் அவர்கள் நினைவை போற்றி அவர் புதல்வன் இங்கே வந்திருக்காரு. அன்பு தம்பி சுரேஷ் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வேம்பத்தூரை சேர்ந்த கலைவாணன் சுரேஷ். ஆமா எங்க அண்ணனோட மையன் சுரேஷ். பரமக்குடியை சேர்ந்த வசந்த் அழகு ராமர் குடும்பத்தின் சார்பாக எங்கு ராஜ நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மச்சான் ஏஎஸ் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளித்து உள்ளார்கள். நான் இவ்வளவு தூரம் இந்த தெய்வத்துக்கு முன்னாடி வந்து எதையும் மறைக்க கூடாது. நான் ஒரு நகைச்சுவை நடிகராக எத்தனையோ மாவட்டங்கள் சென்றிருந்தாலும் அது முழு பெருமையே எங்கள் அண்ணன் எனது ஆசிரியர் வேம்பத்தூரை சேர்ந்த ரவிபாலன் அவர்களே சாரும். அவர்களுடைய புதல்வனுக்கு நாம எங்கள் பங்காளிகள் 5 கரை பங்காளிகள் சார்பாகவும் எனது சார்பாகவும் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறேன். இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள சாத்தனூரை சேர்ந்த அவங்களும் இப்ப சமீபத்தில் வள்ளிக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கும்மி பாட்டில் ரொம்ப சிறந்தவங்க. சாத்தனூரை சேர்ந்த சாந்தி பாடகி, கிராமிய பாடகி சாந்தி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறது. சாத்தனூரை சேர்ந்த சாந்தி அவர்களை இவங்க
ராஜன் நடிகைக்கு பாடம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பெரிய பாடகி, அற்புதமாக பாடுவாங்க. எங்கள் 5 கரை பங்காளி சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறேன். ஆமா சேர்ந்த மிகப்பெரிய ஒரு கபடி விளையாட்டு வீரர், அருமை பாசமிகு அன்பு மாப்பிள்ளை, அத்தமையன் தவி கெடுத்தான்னு சொல்லுவாங்க. இவன் தப்புன்னு அன்னைக்கு ஒரு கபடி தோத்த பேரும் சொல்லுவாங்க. ஆமா, அன்பு மாப்பிள்ளை, ஆமா சந்திரசேகர் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு, மச்சான் அவர்களுக்கு, அவருக்கு அண்ணன், ஆமா விருது வழங்கி மெடல் அணிவித்து கௌரவப்படுத்திக்கிறாங்க. நகைச்சுவை பேரரசு பி.கே. தன்ராஜ் புலன குழுமத்தினுடைய அன்புனார், ஒரு சிறந்த உறுப்பினர், ஒரு பொறுப்பாளர், அண்ணன் கண்டனிப்பட்டியை சேர்ந்த சுப்பிரமணி அண்ணே வெளிநாட்டில் இருக்காரு. நம்ம தீவிர ரசிகர் அண்ணன் பி.கே. தன்ராஜ் புலன குழுமத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்புனார் சுப்பிரமணி அவருடைய மனைவி அன்பு அக்கா அவர்களுக்கு, கண்டனிப்பட்டியை சேர்ந்து பொன்னி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலும் 5 கரை பங்காளி சார்பாகவும் அண்ணே தன்ராஜன் அவர்கள் சார்பாகவும் பொன்னாடி அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அன்பு அண்ணன் கண்டனப்பட்டியை சேர்ந்த சுப்பிரமணிய அண்ணன் சார்பாகவும், அன்பு அண்ணன் குஞ்சங்குளத்தை சேர்ந்த எனது பாசமிகு அன்புனார் 2 பேருமே வெளிநாட்டில் இருக்காங்க. நம்ம நாடக ரசிகர்கள் மற்றும் பி.கே. தன்ராஜ் பொண்ண குடும்பத்தின் சார்பிலே அவர்களுக்கு அண்ணன் தன்ராஜ் அண்ணனை பாராட்டி அண்ணன் சுப்பிரமணிய அவர்கள் சார்பாகவும் அண்ணன் குஞ்சங்குளம் கண்ணன் அவர்கள் சார்பாகவும் ஒரு நினைவு பரிசை வழங்குகின்றார்கள். அண்ணன் சுப்பிரமணியன் சார்பாகவும் அன்புனர் கண்ணன் அவர்கள், குஞ்சகுளம் கண்ணன் அவர்கள் சார்பாகவும், கண்டனப்பட்டியை சேர்ந்த சுப்பிரமணியன் அன்புனார் சார்பாகவும், பி.கே. தன்ராஜ் பொண்ண குடும்பத்தின் சார்பாகவும் அன்புனார் சிரிப்பு நடிகர் அன்புனார் பி.கே. தன்ராஜ் அவர்களுக்கும், கொல்லங்குடியை சேர்ந்த ராஜ நடிகை டி.எஸ். ராதா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எனக்காக நினைவு பரிசை வழங்கிய மதிப்புமரியாதைக்குரிய எங்கள் நகைச்சுவை பேரரசன் புலன குடும்பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் கண்டனிப்பட்டியை சேர்ந்த அன்பு அண்ணன் சுப்பிரமணிய அண்ணன் அவர்களுக்கும், நகைச்சுவை பேரரசன் தளத்தை வழிநடத்தக்கூடிய குஞ்சகுளத்தை சேர்ந்த கண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். பொன்னாடை பொருத்தி புகழாரம் சேர்த்து இந்த விழாவினை பொறுப்போடு நடந்து கொண்டுக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சின்ன கலைவாணர், தமிழகமெங்கும் உலகமெங்கும் நகைச்சுவை அரசு என்ற பெரும்புகளும் பெற்று வரக்கூடிய அருமை மைத்துன மாமகன் ராதாஸ்ரீ ஈஸ்வரி குடும்பத்தார்கள் சார்பாக இந்த விழாவை மாபெரும் விழாவாக நடத்தி வெற்றி அமைத்து இங்கே வந்திருக்கும் நடிகர்களாம் அன்பு அழைப்பை ஏற்று வந்த அத்துணை பேர்களுக்கும் சிறந்தாந்த நன்றியினை மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எனது அருமை மாமகன் தன்ராஜ் அவர்களுக்கும் வெற்றியாக கேடயம் வழங்கி பொன்னாடை பொருத்தி மனதில் உள்ளதை எடுத்து சொல்லி பெருமைப்படுத்த குடும்பத்திற்கு நன்றி கண்டிருந்த வணக்கம். எனக்காக அன்பளிப்பு வாரி வழங்கி பெருமைப்படுத்திய கொட்டகுடி சேர்ந்த எனது மரியாதைக்குரிய மைத்ரா பி.கே. கந்தபாலன் ராஜநடிகர் அவர்களும், எனது அருமை தங்கை பாலமங்கை அவர்களும், இளைய தலைமுறை ராஜநடிகர் வினோத்குமார் அவர்களும், அவருடைய துணைவியார் மோனிகா அவர்களுடைய சார்பாக எனக்கு பாராட்டி பெருமைப்படுத்தி 500 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தினார்கள். அருமை தங்கை யமுனா தவமணி குடும்பத்தின் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள். தங்கை அவர்களுக்கு நன்றி. பரம்பக்குடி அன்பு மருமகன் வசந்த மீனா அவர்கள் சார்பாக அழகு ராமர் இருவரும் சேர்ந்து எனக்காக 500 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய
தங்கைக்கு நின்று மதிப்பிற்கு மரியாதை புரியுங்க அக்கா கண்ணகி கார்த்திக் அரிச்சன மாமா அவர்கள் சார்பாக எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்பு துப்புரப்படுத்திய அக்கா அவர்களுக்கு நன்றி கண்டிக்கிறது வணக்கம். மற்றும் அருமை மைத்துனர்கள் தம்பிமார்கள் எனக்காக மனமிறங்கி அன்பளிப்பை வாரி வழங்கிய பாசத்தோடும் பெருமையோடும் அன்புகளை பிரமாட்டம் செய்து எனக்கு என்றென்றும் உறுதியாக இருப்பார்கள் அன்பு தம்பி அவர்கள் கண்டி இந்த ஆலயம் குருச்சாத்தையனாரும் மற்றும் பரிவார தெய்வங்களும் இங்கு ஒரு ஆலயம் மிகப்பெரிய ஆலயமாக இன்னைக்கு நடாத்தி அத்தனை பேர்களுடைய வாழ்க்கைகளை வெற்றி பெற்று இந்த ஒன்றுபட்ட மக்கள் அனைவரும் மாமா அக்காமார்கள் அக்கா பிள்ளைகள் அனைத்து பேர்களும் மென்மேலும் நோய் நொடி இல்லாமல் சகல சுலத்தோடு வாழ்ந்து வளம் பெற்று வருகிறார்கள். அதைவிட மிக மிக ஒன்று சொல்ல கடமைப்படுகின்றேன். எனது மாமா மேப்பிளை சேர்ந்த மாமா அவர்கள் அக்கா விஜய் அக்கா மாமா அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்னை நாட உலகத்தில் அறிமுகப்படுத்தி எனக்கு உற்சாகம் வரவேற்பு கொடுத்து என்னையும் வளர்த்தெடுத்தார்கள். மாமாமார்கள் தான் அதிகமாக என்னை வளர்த்தார்கள், மறக்க மாட்டேன். அவர்களை கதாபடிக்க தொடர்பு வருகின்றார் அவை புராட்டி வருகின்றார். அவரை கண்டு இன்று மன மகிழ்ச்சியோடு முருகா வேலவா ஞானவண்டிதா கதிர்வேலா கார்த்திகேயா சரவணா சடாச்சரா உண்மைக்கான இந்த கிழவி அவளோடு ஓடி வந்திருக்கிறேன். அடியவளை ஆட்கொள்ள வேண்டும் முருகா. தமிழுக்கென்று தாங்களை அர்ப்பணம் செய்து அவை பாட்டி வாழ்வு முருகா 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 உன் புகழை பாடுவதல்லால் இந்த பிறவிக்கு வேற என்ன வேண்டும்? பாடுவது மாத்திரம்தானே நான். எனக்குள் இருந்து என்னை பாட வைப்பவனே நீ இல்லவா? பழனி ஆண்டவா முருகா முருகா ஞானப்பழத்தை பிழிந்து முருகா பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து ஞானப்பழத்தை பிழிந்து ரசம் அன்பினோடு உணவும் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கென்ன விதமிக்கணியை நாடி வதனி நாடி அப்பனித்தனையும் தரவில்லை ஆதலால் முருகா உனக்கு சாரும் ஒரு குறையும் உள்ளதும் சக்தி வடிவேலடும் சக்தி மயிலும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ உள்ளதோ ஏன் இப்படி கோபனத்துடன் தண்டு கொண்டு இங்குற்றோ ஆண்டியானா முருகா ஏன் இப்படி கோபனத்துடன்
கொண்டு இங்குற்றோர் ஆண்டியான எனது வினை பொடிபடவும் முருகா எனது வினை பொடிபடவும் இங்கு நீ இப்படி இருக்கலாம் என் ஆசான் அப்பனாம் அம்மையாம் என்னவும் எண்ணினே தருவையொரு பழனி மலை சங்கடம் விளங்கும் சங்கரன் கும்பிடும் தண்டபாணி என் தண்டபாணி தண்டவாணி தெய்வமே பழனியப்பா ஞானப்பழனியப்பா தமிழ்நாட பழனியப்பா தமிழ்நாட பழம் நீயப்பா முருகா உனக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்யவே என் இளமையை வேண்டாம் என்று உன் அண்ணன் கணபதியிடம் முதுமையை வேண்டி பெற்றவன் நான். அடியவளுக்கு ஒரு வரம் தருவாயா? வாழ்க வாழ்க தமிழ் வாழ்க நீ வாழ்க சகல செல்வத்தோடு நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வத்தோடு வாழ் மீண்டும் பிறவாத வரத்தை தந்தருளி
அரியவள் பிறையால் பிறந்து விட்டாள். உன் திருவடியை மறவாதற்கு மனத்தை அருள வேண்டும் முருகா. பிறவா வரம்பே இது உங்கள் ஒரு யூடியூப் சேனல் சார்பாக இங்கு அவையாக நடிக்கின்ற ஆர்த்தி வடிவன் அப்பா அவர்களுக்கு 200 ரூபாய் என்று கொண்டுள்ளார். நன்கொடை வழங்கி பெருமைப்படுத்தி அன்பு எங்களுக்கு முருகனருள் நிலைத்து நிற்கட்டும். முருகார்ப்பணம் முருகார்ப்பணம் முருகார்ப்பணம். வருக வருக. நாரதர் வருகின்றார். அவருடைய வருகை நல் வரவாக ஆக வேண்டும். அன்பில் இப்படி வாரி வழங்கி பெருமதியை சில பேர்களை சொல்ல மறந்துவிட்டாலும் விழித்துக் கொள்ளவும். எனது தம்பி தனசேர் அவர்கள் எனக்காக தன்னை அறியாமல் கேடையும் கொடுத்து பாராட்டி பெருமை செய்த தம்பி சந்திரசேகர் அவர்களுக்கும் ராசு குடும்பத்தாருக்கும் நன்றி. வணக்கம். எனது அருமை மருமகன் முருகம்பட்டியை சேர்ந்த மருமகன் மாமா காளீஸ்வர மாமா சரஸ்வதி சார்பாக சுரேஷ் அவர்களும் ஜீவிதா குடும்பத்தின் சார்பாக எனக்காக பொன்னாடபுரத்துக்கு வருகின்றார்கள். நன்றி. அதற்கு பிறகு அருமைக்குரிய எனது முதல் மாணவனாக நமது வாணியங்குடியை சேர்ந்த அன்பு தம்பி எனக்காக சரவணன் அண்ணார் அவர்களும் ராமச்சந்திரன் அவர்கள் எனக்கு அன்பளிப்பு வாரி வழங்கி புறப்படுத்த இன்னைக்கு நல்ல வகையில் இருக்கிறார். நாடகத்தில் கொடிக்கட்டி பிறந்து மறுபடியும் வெளிநாடு சென்று பல செல்வங்களை சேர்த்திருக்கிறார். வாழ்க வளம்பட்டு உயிர்க. மற்றும் தம்பி அருமை தம்பி சண்முகம் அவர்களுக்கு நன்றி. வணக்கம். எங்களுக்காக மிகப்பாடுபட்டு ஒரு நாடகம் வாங்க வேண்டும், நாடகம் நடிக்க வேண்டும், அவர்தான் சந்தோஷம் முதல் விடுவார். அத்துணை பாவமார்களும் அக்காமார்களும் அக்கா பிள்ளைகளும் அத்துணை பேர்களும் என்றென்றும் மறக்க முடியாத அன்பை வைத்திருக்கின்றேன், மரியாதை வைத்திருக்கின்றேன். தெய்வத்துடைய அனுக்கிரகமாக அத்துணை பேர்களும் சிறப்போடு வாழ்ந்து வளம் பெற்று வருகிறார். என் அருமை நாரத மகரிஷி குருச்சாத்தருடைய வாசல்ல நானும் எனது அருமை தம்பி மகனும் சந்திப்பதற்காக அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகம் கொடுத்து வைத்திருக்கிறது. வருக. மதி வேண்டும்
உலகத்தை சேமமாக்கும் நாரத மகிழ்ச்சி வருகின்றார். இசை மாமேது, இசை பிம்பம், இசை சக்கரவர்த்தி தாங்கள் வருகை நல்வருவாகவே ஆக வேண்டும். என்றென்றும் வாழ்கை கொடிகட்டி பிறக்க வேண்டும் என்று மனதார அந்த தாயுடைய வரவேற்க வேண்டும். தாங்களுக்கு ஒரு வரவேற்பு. வீணைகான பொய்களே வாருங்கள், வீணைகான பொய்களே வாருமையா, வீணைகான பொய்களே எங்கெல்லாம் சொன்னீர்கள், எதெல்லாம் கண்டீர்கள் என்பதனை திருச்சுருக்கமாக முகலட்சியோடு எடுத்துரைப்பீர்கள். காரணம் நான் ஈராடு 14 சென்று வரவில்லை. இந்த திரைச்சோலையிலே ஒரு அழகான ஒரு கணிகை கண்டு வந்தது நாரத முனி, அடையும் என்ற சுப்பிரமணி, அதுவே என் பணி முருகா. 6 வருஷம் முன்பு சமயம் கொண்டு வந்து கனியை கொடுத்து எனது கலக்கத்தை உண்டாக்கி கொண்டு மறுபடியும் எனக்காக கனி கண்டு வந்தேன் என்று சொல்கிறீர்கள். நாரத மகர்ஷி எது சொன்னாலும் மூத்தர் சொல்வாக்க முதலில் கிடைக்கும் இணைக்கப்படும் சொல்வார்களே, அதை போல தாங்கள் கண்டு வந்த கடைக்கு மென்மேலும் எதுவும் உயர்வு இருக்கின்றதா, பெருமை இருக்கின்றதா? பெருமை இருக்கின்றது. பாருங்க, எடுத்து உங்க மாங்கனிக்கும் தேன் கதலி, மங்களிக்க வேலை இழைக்க பூங்கனி, அதை கண்டு என்பது குறித்த கணிகை இக்கனவே கொய்தடிக்க வேண்டும். தாங்கள் இட்ட கட்டளையின்படி அந்த கனிக்குடைய சலாய்க்கத்தை
முருகா 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 நிற்படமாக எனக்காக அன்பளிப்பை வாரி வழங்கி நமது முருகம்பட்டியை சேர்ந்த சுப்பிரமணியபுரம் அருமை மைத்ரர் தங்கை சத்யவாணி தங்கராஸ் அவர்கள் சார்பாக எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்பை புறப்படுத்திய அன்பு மைத்துனருக்கும் தங்கைக்கும் மற்றும் மருமக்கமாற அத்தனை பேர்களுக்கும் என் சார்பாக நன்றி. வாழ்க வளம்பட்டு உள்ளீர்கள். எனக்கு அன்பளிப்பு வழங்கிய மாமா தங்கராஜ் மாமா அவர்களுக்கு சத்யாத்த அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். தம்பி ஒரு மலனை சின்ன எனக்காக அன்பு சரி 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 மாமை நமது அருமை மாமா மகன் பார்த்திபனூரை சேர்ந்த நாகராஜ் தம்பி அவர்கள் மலனை செல்வம் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்படுத்தி புறப்படுத்திய அன்பு குடும்பத்தாருக்கும் மைத்திரருக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆகையினாலே கண்டு வந்தது கனி அப்படின்னு சொன்னீங்களே, எனக்காக கனியமா கண்டு வந்தீர்கள். ஆமா முருகா. இப்ப கனி கனி அப்படின்னு சொல்லி இருக்கிறத விட நமது கண்டு வந்தது கனியத்தான் கண்டு வந்தீர்களா இல்ல கனி கண்டு வந்தீர்களா? கண்டி முருகா. தம்பி தம்பி இந்த கீழே பிடிச்சே தெரியாம பாரு காதுல அதோட எனக்கு அன்பளிப்பு வழங்கிய அன்பு சித்தப்பா கவிஸ்தப்பா அவர் சார்பாக 200 அன்பளிப்பு அனுப்பியிருக்கார்கள். எனது மாமா அண்ணாதுரை மாமா அவர்களும் 100 அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். அவர்களுக்கு நன்றி நன்றி இந்த வணக்கம். மருமக்கமான அத்தனை பேர்களுக்கும் மறக்க முடியாது அனைத்துமே. ஆகையினாலே இந்த கண்டு வந்த கண்ணி யாரவள்? இந்த திரைச்சோலையிலே ஆளோலம் பாடிக்கொண்டிருக்கிறார். என்ன செய்யணும் பண்ணானு என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் இட்ட கட்டளையின்படி என்ன சொல்லுகிறதோ அதை செய்யத்தான் இருக்கேன். நீங்க வேடனாக சென்று சரி காதல் புரிந்து திருமணம் முடிக்க வேண்டும். அவ்வளவுதானே. அற்புதமாக நமது சரி சரி புளியங்குடியை சேர்ந்த சமூகம் கோடாங்கி மாமா அவர்களா புளியங்குடியை சேர்ந்த புளியங்குடி சண்முகம் கோடாங்கி அவர்கள் மாமா எனக்காக 300 ரூபாயும் எனது அருமை மகன் கிருபாகரனுக்கு 200 ரூபாய் கொடுத்து வாழ்த்திருக்கின்றார்கள். எங்கள் சார்பாக தெய்வத்தின் சார்பாக வாழ்க வளம்பட்டு இருக்க மாமா கொடங்கி மாமா அவர்களுக்கு நன்றி கண்டி என்று சொல்லிட்டு எனக்கு 200 அன்பளிப்பு வழங்கிய அன்பு மாமா அத்தை சார்பாக நன்றி அவர் நன்றி நன்றி இந்த வணக்கம். இதே வருகிறேன் வேடனாக சென்று வினோதங்கள் மன புரிந்து அந்த மலை அழைத்து வருகின்ற திருத்தணிக்கு வருவீர்களா? ஆமா திருமலையும் பூமலையும் கையில் வைத்து காத்துக் கொண்டிருக்கேன். நீ சென்று வாருங்கள் முருகா. நாரத மகரிஷி பாமாலையும் பூமாலையோடு வரக்கூடிய இந்த நாரத மகரிஷிக்கு அகில உலகம் போட்டக்கூடிய புகழ் மாலை கிடைக்க காத்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் செல்வாக்களை சென்று வாருங்கள். ஒரே ஒரு பால் பண்ணி நான் பெரியப்பா அவரோட நடிப்பதற்கு வாய்ப்பு வழங்கிய அத்தனை சொந்தங்களும் அவர்களுக்கெல்லாம் நன்றி நன்றி தான். இன்னைக்கு ஆகினாலே ராகங்கள் ராகங்கள் சிறந்தது என்பதற்காக ராகங்கள் 14
எனக்கு நடிப்பதற்கு வாய்ப்பு நன்றி நன்றி எனது அருமை மாமா அக்காமர்கள் அத்தனை பேர்களுக்கும் சிறந்தாண்டு நன்றி நிகழ்ந்த வணக்கம் அன்பு தம்பி மரியாதைக்குரிய வெங்கடேஷ் அவர்கள் அருள்மாக அவரையும் கண்டு கழித்து விட்டு செல்லுமாறு அனுப்பு